இந்த இடத்துல வந்து ரசூல்லா தான் இந்த போருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில், பயங்கரமான வெயில் இருந்துச்சு, குளிர் கிடையாது இந்த காலகட்டத்தில், வெயில், கடுமையான வெயில் இருந்துச்சு. அதனால் ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்க, போருக்கு போகிறது இப்போ யார் போய் யாரை அடிக்கிறதுங்கிற ஒரு பெரிய இமேஜ் இல்லை. அப்போ அவன் வந்து மதீனாவில் கை வச்சுட்டு போயிட்டானா ஊருக்குள்ளே யார் பெரிய ஆள், ரோமாபுரி. இவங்க போய் அங்கேயே மறுபடியும் அடித்தாங்கன்னா இப்போ யார் ஊருக்குள்ளே பெரிய ஆள், முஸ்லீம்கள். ஸோ பெரிய ஆள் யாருன்னு, யாவும் பெரிய ஆளுன்னு டிக்ளேர் ஆனால் தான் கீழே இருக்கிறவன் அடங்கியிருப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ அடங்கி கீழே வந்திருக்காங்க இல்லையா, கைபர் வாசிகள், இந்த தாயிஃப் வாசிகள், இந்த ஹுனைன் வாசிகள், இவங்களாம் மறுபடியும் தலை தூக்குவாங்க. அதாவது இவங்க உளுந்தாங்கன்னா ஏறி உக்காந்துடலாம், மறுபடியும் நம்ம பழைய முஷ்ரிக்கு தனத்துக்கே போயிடலான்னு சொல்லி ஏறி உக்காந்துருவாங்க. அதனால் ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பயந்துக்கிட்டே மதீனாவில் உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இங்கே வருவாங்களா, இன்றைக்கி வருவாங்களா, நாளைக்கு வருவாங்களா, நாம் போவோம் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தபூக்கு நாம் போவோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு ரசூல்லா கிளம்புறாங்க. பெரிய படையை திரட்டணும், வீட்டில் ஒருத்தனும் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு ஆளுக்கும் அனுமதி கிடையாது. அது ஒரு சில ஆட்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் ரசூல்லா கொடுத்து, அதுவும் பர்மிஷன் இல்லை, வேலை கொடுத்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து இங்கே வந்து யாரும் இருக்கக்கூடாதுங்கிறான். 30,000 வீரர்கள் கொண்ட ஒரு படை வந்து தயாராகுது. எந்த அளவுக்கு கடிதம் ரசூல்லா போடுறாங்கன்னா, மதீனாவாசிகள் மட்டும் இல்லை, ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாரும் வரணுங்கிறாங்க. அதாவது சுற்றி சுற்றி சின்ன சின்ன ஊர்கள் இருந்தது இல்லை, எல்லாரும் வரணும், கிராமத்திலிருந்து எல்லாரும் திரண்டு வந்துடணும், பெரிய போரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த நேரம் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 18 பேருக்கு ஒரு வண்டி தான் கிடச்சிது. ஒரு ஒட்டகம் இருக்கும், 18 பேர்னா சீக்வன்ஸ் வச்சு நடந்து போகணும். நடந்து போய் 18ஆவதாக எனக்கு நம்பர் வரும்னு வச்சிங்களா, மறுபடியும் நான் வந்து ஒரு கிலோமீட்டர், 18 கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் ஏறி சவாரி பண்ணணுன்னு வைங்க, நான் 1 கிலோமீட்டர் போவேன், அடுத்தது 2ஆம் நம்பர் ஆள் 1 கிலோமீட்டர் போவார், மறுபடியும் 3ஆம் நம்பர் ஆள், இப்படி போய் 18 கிலோமீட்டர் மாறி உட்காந்து தான் சவாரி பண்ணணும். இவ்வளோ டைட் பொசிஷன், ஏன்னா 30,000 பேருக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. இது ஒரு முக்கியமான மேட்ரு. இதில் வந்து ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, முஹம்மத் பின் மஸ்லமா இந்த நபி தோழரை மதீனாவுடைய இன்சார்ஜாக நியமிச்சுட்டு போகிறாங்க. ஃபுல் கண்ட்ரோலு, மதீனாவுடைய கண்ட்ரோல் இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாவலராக நியமிச்சுட்டு போகிறாங்க. இதை போட்டோன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தம் வருது. ஏன்னா ரசூல்லா கூட எல்லா போர்லையும் நான் கலந்துக்கிட்டேன், இப்படி வந்து நடக்கும்போது என்னை மட்டும் நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மன வருத்தம் வருது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் பின்னாடி பார்ப்போம்.